போயிடும். கயிறு கட்டி தான் குப்பை கவனமாக மெல்ல மெல்லமாக தான் இறக்குறது. அது இதுதான் ஆனையிறவு உப்பளம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் முனீஸ்வரன் கோயிலுக்கிட்ட இருக்கிற நியூ பஸ் ஸ்டாண்டில். இங்கே இருந்து இப்போ கொழும்புக்கு பஸ் எடுக்க போகிறோம். விடிய பஸ் 8:30 இருக்கிற ரத்னாண்ட அந்த பஸ்லாம் போக போகிறோம். பஸ் வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்கு பிறகு இந்த நான் முதல்ல வலிக்கிட வேண்டி இருந்தது, வெள்ளம் வந்ததால் வலிக்கிடலாம் போச்சு. அது பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் இன்றை தான் கொழும்புக்கு பஸ்ஸில் வலிக்கிட்டு போகிறேன். பஸ் வந்து இப்போ விடியவும் இரவும் ஓடுது. இங்கேருந்து அங்கேயும் ஓடுது, அங்கேருந்து இங்கே ஓடுது வேறு ஒரு பாதையால். இது கிட்டத்தட்ட பின்னேரம் விடிய 8:45 வலிக்கிடுது. அங்கே போய் சேர எப்படியும் 6 மணி 7 மணி ஆகும். இப்போ இரவு பஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 2500 ரூபா முடியுது. 2500லேருந்து 3000. விடிய பஸ்ஸுக்கு 3300 ரூபா முடியும். அதே ஆன்லைனில் புக் பண்ணால் 3500 ரூபா முடிகிறது. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது கீழே. சில பேர் வந்து மோட்டர் பைக் எல்லாம் இங்கே இருந்து கொழும்புக்கு இல்லாட்டியாவே இந்த பஸ்ஸை இந்த மாதிரி பஸ் எங்கே எல்லாம் ஓடுமோ அந்தந்த இடங்களுக்கு மோட்டர் பைக் எல்லாம் இப்போ நான் கொண்டு போகலாம் கீழே வச்சு. என்னென்னா கணக்கு பேர் முதலே புக் பண்ணிட்டு நம்ம இந்த விடிய பஸ்ஸுக்கு, அதால் சீட் பெருசாக கிடைக்கல. நான் கடைசி சீட்லாம் கிடைக்கக்கூடியதான். இப்போ கடைசிலான் இருந்தேன். நான் இடம் கொஞ்சம் குறையதான். நான் ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 CCTV இருக்குது. அதால் சாமானெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. கடைசி சீட் இருந்தால கொஞ்சம் கால் முன்னுக்கு முட்டி கொண்டு தான் இருக்குமே. இந்த முன் சீட் சரிக்கைக்குள்ள பெரிய இடம் வராது. அதில் அதோண்டு தான் பின்னுக்கு இருக்கிற பெரிய அசௌகரியம். ஆனால் சமாளிக்க இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்ற சீட்டுகளுக்கு இடையில இடம் கொஞ்சம் ஓகே. நீங்கள் பேக் கொண்டு வரீங்க, இப்போ தோளில் ஒரு பேக் கொண்டு வரீங்கன்னா இடையில காலு கிட்ட வச்சுட்டு இருக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கிட்ட தான் இருக்கு. அந்த பதையெல்லாம் போகும். இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கும் மவுனியாலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கும் நிறைய விலை வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸுகள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து போய்க்க நீங்கள் இடையில அன்றாவரத்தில் வாங்கினீங்கன்னாலும் அதே விலை தான். அப்போ இங்கேருந்து போய்க்க 3300. ஆனால் 3300 இல்லை வருது. ஆனால் நீங்கள் இப்போ வவுனியாலேருந்து வர்றீங்கன்னு சொன்னால் இப்போ விடிய பஸ் இது ஒன்றுனால விலை இது 3300 சரி. இப்போ பின்னேர் பஸ் பார்த்தீங்கன்னா 2500 2600 தானே. இப்போ வவுனியாலேருந்து வர்றீங்கன்னு சொன்னால் 1400 அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் வவுனியாவுக்கு கொழும்புல இருந்து வர போறீங்கன்னு சொன்னால் இந்த பஸ் எடுக்கிறத விட இன்னொரு பஸ் இருக்குது. இப்போ இதே ரத்னாண்ட பஸ் தான் தனியாக வவுனியாவுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ் எடுத்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது என்னென்னா இது விசா பிள்ளையார் கோயில் அடியில் எடுப்பீங்க. அதாவது வெள்ளவத்திலேருந்து தான் வலிக்கிடும். நான் வலிக்கிற இடத்த சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துலேருந்து வலிக்கிற பஸ் இது. இப்போ இன்னொரு பஸ் இருக்குது. அது எங்கே இருந்து வலிக்கிறோம்னு சொன்னால் கோட்டை போயிருந்த நிலையம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே ரத்னாண்ட வவுனியாவுக்கு மட்டும் போகிற பஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் அந்த பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் விலை இன்னும் குறைவாக இருக்குது. இப்போ வவுனியாவுக்கும் நீங்கள் 2500 கொடுக்குறத விட அதில் போய் எடுத்தீங்கன்னு சொன்னால் 1500 1500 1600 1400 அந்த ரேட் தான். இந்த 1000 வந்து முதல்ல இருக்க புக் பண்ணி நான் அங்கே இது கண்ணாடி அந்த கருப்பு அடிக்கிறபடியாக வெளியில் அந்த இருட்டின மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த கருப்பு அடிக்காட்டியும் நல்ல வடிவாக தெரியும். அங்கால நல்ல பச்சை பசையில் இருக்கும். இப்போ பகலில் போய்க்கலாம் நல்ல வடியாக இருக்கும் சுத்தத்தை பார்க்குறது. இப்போ ட்ரெயினில் போனால் இன்னும் நல்லா இருக்கும். ட்ரெயின் இப்போதைக்கு ஓடுற சூழ்நிலை வருமென்று நான் நினைக்கல. மிருசுவிலுக்கிட்ட இந்த மேங்கோ மேன்ஷன்ன்ற இடத்த பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தங்குற இடம் ஒன்று மாதிரி தான் இருக்குது. அவருக்கு பார்க்கணும் என்ன மாதிரி. என்ன அது அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் ஆனையிறவு உப்பளம்.
மலைக்கு பிறகு வந்து மாடுகளை மேய்க்கிற குட்டி எரும மாடு மாடு எல்லாம் இன்றைக்கு நாங்கள் வந்த வழியில் கணக்க நின்றது எரும மாடுகளும் சரி மாடுகளும் சரி. நாங்கள் அப்படியே முருகண்டிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிடுது, 10:30 11 ஆயிட்டுது. பஸ் வளமையா போகிற மாதிரி தான் போச்சு. ஒரு 11:30 அப்படி நாங்கள் வவுனியா வந்துட்டோம் இந்தியாவில். இது பார்த்தீங்கன்னா ரத்னா பஸ் அவையில தான் இந்த பெட்ரோல் செட். இதில் இந்த சின்ன சூப்பர் மார்க்கெட் மற்ற டீ குடிக்கிற இடமா வச்சிருக்கலாம். அப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து போய்க்கையும் சரி கொழும்புல இருந்து வரைக்கையும் சரி இதில் நிப்பாட்டுறது வளமை. இதில் டேக்குள்ள புத்தளத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டுவினோம், அதுக்கு பிறகு இடத்துல நிப்பாட்டுவினோம். என்ன நாங்கள் பாத்ரூம் அதில் போயிட்டு இதில் சாப்பிடணும்னா இதில் சாப்பிட்டுட்டு வலிக்கலாம். இது வவுனியாவில் இருக்கு. இங்காலையில நல்ல வயல்வெளியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த வவுனியா பக்கத்துலேயும் தொடங்கி அங்கே எல்லாமே நல்ல பசுமையான இடமா தான் போகும். அந்த வெள்ளத்துக்கு பிறகு எல்லாம் வளமைக்கு வந்து இருக்கு. ஆனால் போட்ட பயிர்கள்லாம் கொஞ்சம் பழுதா போயிருக்கு. இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வவுனியா டவுன் எல்லாம் கடந்து வர இரட்ட பெரிய குளம்னு இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த பெட்ரோல் செட் இருக்கு. இப்போ இதுல நிப்பாட்டுவினம், அடுத்தது புத்தளத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டுறது. ஆனா இப்ப மலைக்கு பிறகு இப்ப அந்த இடத்துல நிப்பாட்டுவினமானு தெரியல. இப்ப வேற இடத்துல நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு தான் கூடவா இருக்கு. ஏன்னா அதே ரோட்லாம் போக மாட்டேன். இப்ப அந்த இடத்துல இன்னும் பிரச்சனைன்னு சொன்னா குறுக்கால வேற ரோட்டெல்லாம் போகும். இதுல இந்த குப்பை ஓடுறதுக்கான செட்டப்பை வந்து செஞ்சிருக்கணும். பிளாஸ்டிக் கழிவுகளை நாங்கள் அதுக்குள்ளேயே போட்டு விட்டுடலாம் சும்மா. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தண்ணி பத்தில் நான் குடிச்சிட்டு சில பஸ்லேயே போட்டு போயிருக்கணும், இல்லாட்டி வெளியில தூக்கி போட்டு விடுறது. இப்போ இதுக்குள்ளேயே போட்டு விடலாம். இங்கால போக போக கூட வயல்வெளியாக இருக்கு, நல்ல வடிவா இருக்கு. இப்போ இதில் பார்க்க இதில் இடையக்குள்ள அந்த கருப்பு ஸ்க்ரீன் இருக்கிறதால கொஞ்சம் வித்தியாச கலர் தெரியும். ஆனால் அது இல்லாட்டி இன்னும் வடிவா இருக்கும் பார்க்க. பாத்தீங்கன்னு சொன்னா புத்தளத்துல நிப்பாட்டுறது இந்த முறை அந்த புத்தளம் கொஞ்சம் பிரச்சனை என்றதால அன்றாபுரத்திலேயே நிப்பாட்டி இருக்கு. இந்த ஸ்பாட்ல அடிக்கடி அன்றாபுரத்தால போற பஸ்கள் வந்து நிப்பாட்டுற வழக்கம். நான் முதல்ல ஒரு அன்றாபுரத்துல நிக்க இதுல ஏறி இருக்கிறேன். இது எங்க இருக்குன்னா அன்றாபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த ரவுண்ட் அபவுட் வரும். இந்த ரவுண்ட் அபவுட் பக்கத்துல தான் இந்த சாப்பாடு கடை இருக்கு. இந்த கடையடியில பஸ்ஸுகள் வந்து மத்தியான சாப்பாடு இல்லாட்டி இரவு சாப்பாடு எடுக்கிறது. நார்மலா வழக்கமா புத்தளத்துல ஒரு கடையில நிப்பாட்டுறது. இன்றைக்கு அது 7ஆண்டால இங்க நிப்பாட்டி இருக்கு. பாருங்க மர கொப்பெல்லாம் வெட்டி இருக்கணும். ஏன்னா கரண்ட் வயர்ல பட்டு வந்து சொன்னா அதுவும் மறந்து விழுந்து அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப அடுத்த புயல் இன்னொரு 4 நாள்ல வருதுன்னு சொல்லி வைக்கணும். அப்ப அதுக்குள்ள வயரெல்லாம் வெட்டு சாரி கிளையெல்லாம் வெட்டி வைக்கணும். பாருங்க அந்த குப்பைகள் எல்லாம் வந்து இதுக்குள்ள இடைக்குள்ள தேங்கி நிற்குது. அதுல பாருங்க அந்த அண்ணா எங்க இருந்து வெட்டுறாருண்டா அது வெட்டைக்குள்ள கவனமா வெட்டுறது முக்கியம் இல்ல, அது இறக்குறது கவனமா இருக்கணும். வயர் ஏதாவது வெட்டி விட்டுச்சுண்டா அதோட கொஞ்சம் சிக்கலா போயிடும்.
கயிறு கட்டி தான் குப்பை கவனமாக மெல்ல மெல்லமாக தான் இறக்குறது. அது வளமையாக எல்லா இடமும் அப்படி தான் இறக்குறது. ஆனால் ஒரு சின்ன பிசகு வந்தாலும் கரண்ட் வேற வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். காற்றுக்கு மரங்கள் மற்றது அந்த லொட்டரி போட்டதெல்லாம் சரிஞ்சிருக்கு, மற்றது சில மரங்கள் புரிஞ்சிருக்கு இங்கால. இப்போ நீர்த்தேக்கங்களுக்கு பக்கத்தில் மற்றது மரங்கள் ஐதாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் சில மரங்கள் வந்து முறிஞ்சிருக்கு. அது அடித்த காற்றும் மழையும் அப்படி. இப்போ பின்னேறம் ஒரு 4:45 அப்படி இருக்கும். நாங்கள் டங்கொட்டுவ பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு அரை மணித்தேள ஓட்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு 5:45க்கு ஏர்போர்ட்டு கிட்ட போய் 5:30க்குள்ளே ஏர்போர்ட்டு கிட்ட போயிட்டோம்னா அங்கே ஹைவே எடுத்து ஒரு 6:30க்குள்ளே போய் சேர்ந்துடலாம் கொழும்புக்கு. இப்போ தூரத்தில் இருந்து இந்த கொழும்புக்குள்ள வரைக்கும் அந்த கட்டிடங்கள், லோட்டஸ் டவர் மேட்ட அந்த பெரிய கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கல ஒரு படம் கொண்டு கீறி வச்ச மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் இரவு 6:51, சாரி பின்னேரம் 6:51. விடிய 8:50 9 மணிக்கு வழிகிட்ட பஸ் இங்கே வந்து சேர பின்னேரம் ஒரு 7 மணியாகுது. கிட்டத்தட்ட அன்னில் ஒரு 10 மணித்தியாலமாவது இருக்குது. விடிய பஸ்ஸுக்கு 3300 ரூபா, இரவு பஸ்ஸுன்னா 2500 ரூபா தான். ஏன்னா விடிய ஒரே ஒரு பஸ் தான் ஓடி திரியுது, அதில் கொஞ்சம் விலை கூடவா இருக்கு.